ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அதை கண்டிப்பாக முடிச்சிடுவேன். நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அதை கண்டிப்பாக முடிச்சிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you give me a chance, I will complete that definitely. If you give me a chance, I will finish that definitely. ஸோ ஃபினிஷ், கம்ப்ளீட் எல்லாமே முடிக்கிறது. ஸோ முழுமையாக்கிடுவேன், முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ இஃப் யூ கிவ் மீ அ சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. இஃப் யூ கிவ் மீ அ சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தால், ஐ வில் கம்ப்ளீட் தேட் டெஃபினெட்லி, ஐ வில் ஃபினிஷ் தேட் டெஃபினெட்லி, நான் கண்டிப்பாக அதை முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ எனக்கு தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I made use of the chance you gave me. I made use the chance you gave me. I made use of the chance you gave me. I made use அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டேன். I made use the chance, வாய்ப்பை, you gave me, நீ எனக்கு தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். I made use of the chance you gave me. I made use the chance you gave me. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன். நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன். நான் இந்த வாய்ப்பை எதுக்காகவாவது பயன்படுத்திக்குவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் சான்ஸ் ஃபார் எனிதிங். ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் சான்ஸ் ஃபார் எனிதிங். ஐ வில் மேக் யூஸ் அப்படின்னா நான் பயன்படுத்திக்குவேன். திஸ் சான்ஸ் அப்படின்னா இந்த வாய்ப்பை, ஃபார் எனிதிங் எதுக்காகவாது நான் இந்த சான்ஸை பயன்படுத்திக்குவேன். ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் சான்ஸ் ஃபார் எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வழக்கமாக இல்லாமல் இன்றைக்கி அதை பண்ணினான். அவன் வழக்கமாக இல்லாமல் இன்றைக்கி அதை பண்ணினான். அவன் எப்போதுமே அதை பண்ண மாட்டான், ஆனால் எப்போதும் இல்லாமல் இன்றைக்கி அதை பண்ணினான். எனக்கு அப்போயே எனக்கு தோணுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He did that today unusually. He did that today unusually. He did that, அவன் அதை பண்ணினான். டுடே, இன்றைக்கி அவன் அதை பண்ணினான். unusually, வழக்கமாக இல்லாமல், எப்பயுமே அவன் பண்ண மாட்டான். யூஸ்வலாக அப்படின்னா வழக்கமாக பண்ணுறது. ஸோ அன்யூஷுவலி அப்படின்னா வழக்கம் இல்லாமல் அவன் இன்றைக்கி அதை பண்ணினான். He did that today unusually. ஸோ டுடே அப்படின்னா ப்ரெசன்ட் தானே வரும். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஈவினிங் சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு டே இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து மார்னிங் நடந்ததை பற்றி ஈவினிங் சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து பாஸ்டில் தானே சொல்லணும். ஸோ அதான். ஓகேவா? we can say he did that this morning unusually. He did that this morning unusually. He did that அப்படின்னா அவன் அதை பண்ணினான். திஸ் மார்னிங், இன்றைக்கி காலையில். unusually, எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் அவன் அதை பண்ணான். He did that this morning unusually. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணு. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணு. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணு. உனக்கு தெரியாததெல்லாம் நீ பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do only what you know. Do only what you know. Do அப்படின்னா பண்ணு. only அப்படின்னா மட்டும். do only, மட்டும் பண்ணு. என்ன மட்டும்? what you know, உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணு. do only what you know. do only what you know. ஓகேவா? know அப்படின்னா தெரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வழக்கம் இல்லாத எதையும் நீ பண்ணாத. உனக்கு பழக்கம் இல்லாத எதையும் நீ பண்ணாத. உனக்கு எது நீ இதுவரையும் பண்ணி பழகிருக்கியோ அதை மட்டுமே பண்ணு. உனக்கு பழக்கம் இல்லாத எதையும் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do anything you are not used to. Don't do anything you are not used to. Don't do anything, எதையும் பண்ணாத. You are not used to, உனக்கு பழக்கம் இல்லாத எதையும் நீ பண்ணாத. Don't do anything you are not used to. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பழக்கம் இல்லாததை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பழக்கம் இல்லாததை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையும் நான் பண்ணவே பண்ணாதது, எனக்கு பழக்கம் இல்லாததை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm doing what I'm not used to. I'm doing what I'm not used to. I'm doing அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கேன். எதை? what I'm not used to, எனக்கு பழக்கம் இல்லாததை நான் பண்ணிகிட்ருக்கேன். I'm doing what I'm not used to. நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு பண்ணி பழக்கமா?
இது உனக்கு பண்ணி பழக்கமான, இது இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கியா, இது பண்ணி உனக்கு பழக்கமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது மட்டும் நடந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். இது மட்டும் நடந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be the first person to be happy if this happens. I will be the first person to be happy if this happens. இப்படியும் சொல்லலாம். If this happens, I'll be the first person to be happy. So I will be the first person. முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். I will be the first person to be happy. சந்தோஷமாக இருக்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். If this happens, இது நடந்தா. ஓகேவா? ஸோ இதுவே நீ இதை மட்டும் பண்ணினா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be the first person to be happy if you do that. If you do that, I'll be the first person to be happy. If you do that, I'll be the first person. முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். To be happy, சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். நீ அதை பண்ணினால். If you do that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பண்ணுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் அதை பண்ணுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be very happy if I do that. He will be very happy if I do that. He will be very happy. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். If I do that, நான் அதை பண்ணுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். He will be very happy if I do that. So next one, நீ அவன்கிட்ட பேசுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ அவன்கிட்ட பேசுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be very happy if you talk to him. He will be very happy if you talk to him. He will be very happy. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். If you talk to him, நீ அவன்கிட்ட பேசுனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். He will be very happy if you talk to him. So next one, நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was very happy when I was talking to him. He was very happy when I was talking to him. He was very happy. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். எப்போ? நான் அவன்கிட்ட பேசிக்கொண்டு இருந்தபோது. When I was talking to him, நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். He was very happy when I was talking to him. So next one, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இதை பண்ணு. நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இதை பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this if you want to be happy. Do this if you want to be happy. Do this, இதை பண்ணு. If you want to be happy, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நீ இதை பண்ணு. Do this if you want to be happy. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must do this if you want them to be happy. You must do this if you want them to be happy. You must do this. நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். If you want them to be happy. So next one, அவங்க நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா? அவங்க நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do anything to make him happy. I will do anything to make him happy. I will do anything, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். To make him happy, அவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். I will do anything to make him happy. So next one,
அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I tried everything to make him happy. I tried everything to make him happy. I tried everything. நான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டேன். To make him happy. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They were sitting here for a long time. They were sitting here for a long time. They were sitting here. அவங்க இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. For a long time. ரொம்ப நேரமாக, அவங்க ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. They were sitting here for a long time. நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காரலாமா? நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காரலாமா? ஸோ ரொம்ப தூரமாக ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கீங்க, கொஞ்ச நேரம் அங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall we sit there for a while? Shall we sit there for a while? Shall we sit there? அங்கே நம்ம உட்காரலாமா? For a while. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அங்கே உட்காரலாமா? Shall we sit there for a while? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம ரொம்ப நேரம் இங்கே உட்கார முடியாது. ஸோ நம்ம உடனே கிளம்பி ஆகணும், நம்ம ரொம்ப நேரம் இங்கே உட்கார முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can't sit here for a long time. We can't sit here for a long time. We can't sit here. நம்மளால் இங்கே உட்கார முடியாது. For a long time. ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் இங்கே உட்கார முடியாது. We can't sit here for a long time. So next one, நீ ஏன் அங்கே தனியாக உட்கார்ந்துருந்த? நீ ஏன் அங்கே தனியாக உட்கார்ந்துருந்த? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why were you sitting there alone? Why were you sitting there alone? Why were you sitting? நீ ஏன் உட்கார்ந்துருந்த? Why were you sitting there? நீ ஏன் அங்கே உட்கார்ந்துருந்த? alone அப்படின்னா தனியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே தனியாக உட்காராத. இங்கே தனியாக உட்காராத, யாரும் இல்லாமல் இங்கே தனியாக உட்காராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனோட உதவி இல்லாமல் உன்னால் இதை பண்ண முடியாது. அவனோட உதவி இல்லாமல் உன்னால் இதை பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't do this without his help. You can't do this without his help. You can't do this. உன்னால் இதை பண்ண முடியாது. Without இல்லாமல், his help அவனுடைய உதவி இல்லாமல் உன்னால் இதை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know this already? Do you know this already? Do you know this? உனக்கு இது தெரியுமா? ஆல்ரெடி ஏற்கனவே. உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? Do you know this already? நான் சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்து ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have to make a decision soon. I have to make a decision soon. I have to make நான் எடுத்தாகணும். a decision ஒரு முடிவு. soon சீக்கிரமே. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.